வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ சீலர் அண்ட் பாலிஷ் மிக்சிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னுறவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பியூ சீலர் பியூ பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம தேவைக்கேற்ப தான் மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அதிகமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அது என்ன ஆகும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பியூ சீலர் மிக்சிங் பண்ணி கொஞ்சம் மீந்துருச்சு. அதை வச்சா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். மீந்து போன சீலரு நல்லா இது வந்து பால்கோவா மாதிரி கட்டி போச்சு. நம்ம முதல்ல பார்க்குறப்போ தண்ணியாக இருக்கும். அதாவது நம்ம ஆற்றம் இப்போ பாருங்கள் எப்படி கட்டி போச்சு பாருங்கள். நம்ம வந்து தகடு போட்டு கலர்னா கூட அவ்வளோ திக்காகுது. இன்னும் இது வந்து மறுநாள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். எவ்வளோ டைட்னா லப்பர் மாதிரி இருக்கும். நம்ம பென்சில் அழைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லப்பர் மாதிரி டைட்டாக ஆகிடும். அந்த அளவுக்கு கட்டிடும். நம்ம வந்து என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பியூ சீலராக இருந்தாலும் சரி, பியூ பாலிஷாக இருந்தாலும் சரி. ஆர்டினர் போட்டோம் அப்படின்னா காஞ்சிரும். அது ஒரு குறிப்பிட்ட டைமில் வச்சிடணும். ஒரு அரை ஹவரில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு ஹவர் கூட தாங்கும். நம்ம தின்னர் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ட்ரை ஆகும். நம்ம தின்னர் அதிகமாக ஊற்ற அது கொஞ்சம் லேட்டாக ட்ரை ஆகும். இது மாதிரி நம்ம ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா. தின்னர் கம்மியாக மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக கட்டி ஆகும். அதிகமாக மிக்ஸ் பண்ணாக்கா கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் அடிக்கலாம். இப்போ அரை ஹவர் அடிக்குது, ஒரு ஹவரில் அடிக்கலாம், 1.5 ஹவரில் அடிக்கலாம். அது மாதிரி டைமிங்கில் அடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப்